தொழுது கொள்ள திருச்சபையை கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழ திருமறையை ஆண்டவர் தந்திருக்கின்றார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை நினைவு கூறுவோமா? பல தீங்குகள் துன்பங்கள் நம்மை இருக்கிற போதும் நம்பிய மனிதர்கள் எல்லாம் கைவிட்ட தருணங்களிலும் மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம், தொழில் செய்கின்றவர்களுக்கு சரியான தொழில்கள் நடைபெறவில்லை, இப்படி முடக்கப்பட்ட ஆனால் அநேக தேவைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றபடியாக இந்த வேளையிலே நம்முடைய உள்ளக்கண்களை ஆண்டவருக்கு நேராக எடுப்போம். கேளுங்கள் பெறப்படும் என்று சொன்ன திருவார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய எல்லா காரியங்களையும் கிறிஸ்து நாமத்திலே நாம் தெரியப்படுத்துவோம். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பேசுவது போல, கோழி தன் குஞ்சுகளை பராமரிப்பது போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆட்சி தேற்றி பராமரித்து வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். உண்மையோடு நம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய எல்லா காரியங்களுக்காக இந்த வேளையிலே நம்முடைய வேண்டுதல்களை நாம் தெரியப்படுத்துவோமா? பலவீனத்தோடு இருக்கின்ற நபர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய இல்லத்திலும் நமக்கு அருமையானவர்களாக பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள் உண்டு. ஒருவேளை பலவீனங்கள் மாறவில்லை என்றாலும் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடவுளிடம் ஜெபித்தாரே, ஆண்டவரே, இந்த உள்ளில் இந்த பலவீனம் என்னை நிறுத்துகின்றது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனம் ஒருவேளை மாறாவிட்டாலும் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவனுடைய பலவீனத்தோடு அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள நல்ல பரிபூர்ண சுகம் பெற ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கடன் பாரத்தோடு இருக்கின்றவர்களுக்காக ஜெபிப்போம். கடன் பாரங்களை ஆண்டவர் மாற்றிக் கொள்ளும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? நம்முடைய உழைப்புகள், கைகளின் பிரயாசங்களை ஆண்டவர் 1, 30, 60, 100 ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இன்னும் நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் ஊழியர்களுக்காக இந்த காலகட்டத்திலே ஊழியர்கள் முடங்கி போயிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். வியாதிகள் மாற்றப்பட்டு ஒரு சாதாரண சூழல் கடந்து வந்து திருச்சபையிலே இணைந்து ஆண்டவரை தொழ ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட, கட்டுமான பணிவுரைகள் செயல்பட, இறைமக்கள் திருச்சபைக்கான உற்சாகத்தோடு செயல்பட, அப்படிப்பட்ட சூழலை ஆண்டவர் விரைவிலே நமக்கு தரும்படியாக நம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல்களை ஏறெடுப்போமா? இன்னும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நமக்கு அநேக தேவைகள் உண்டு. நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே அறிகின்றவராக இருக்கின்றார். வேதம் சொல்லுகின்றது, நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தை நான் ஒருபொழுதும் புறக்கணியே என்று சொல்லி, அந்த நிலையிலே ஒருவேளை நாம் நறுக்கப்பட்ட இதயத்தோடு நாம் இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் என்றால் நம்முடைய ஜெபங்கள் புறக்கணிக்கப்படாமல் ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இன்னும் என்னென்ன வேண்டுதல்கள், என்னென்ன தேவைகள் நமக்கு உண்டோ அவைகள் அனைத்தையும் இந்த காலை பொழுதிலே, உடலும் உள்ளமும் குளிர்ந்த காலை பொழுதிலே, காலையிலே என்னுடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொன்ன திருவசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய கரத்திலிருந்து புதிய கிருபைகளை, புதிய இரக்கங்களை இந்த காலை பொழுதிலே, ஓய்வு நாள் பொழுதிலே அருள்நாத இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற இடங்களில்
நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே என்னை செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி உண்மையோடு ஒரு கணம் நம்முடைய உள்ளங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நாம் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத் தந்த வேண்டுதலை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையதே. ஆமென். 34வது சங்கீதத்தில் 1 முதல் 10 வசனங்களை நாம் படிக்க கேட்போம். சங்கீதம் 34 முதல் 10 வசனங்களை நாம் படிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீண்டாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவனை அவர் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் வழங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் காட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் காட்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதைகளே கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
தேடுவோர்க்கு குறையில்லை. எதிரிகள் முன் இருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் இருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இருவை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இருவை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். துறைகளிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். துறைகளிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. குறையில்லை, குறையில்லை. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. குறையில்லை, குறையில்லை. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை தொழுகையிலே இறைவனுடைய திருவார்த்தைக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கின்ற, ஒருவேளை இல்லத்திலே இருந்து ஒலிபெருக்கியின் வாயிலாக இந்த தொழுகையிலே இறைவனோடு ஒன்றித்துக் கொண்டிருக்கின்ற இறை மக்கள், இந்த சுற்றுவட்டாரத்தின் பகுதியில் உள்ள மக்கள், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு குறுகிய காலை தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நாம் படிக்க கேட்ட 34வது சங்கீதம், அதனுடைய 10வது வசனத்தை நாம் மனதிலே காத்துக் கொள்ளலாம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இங்கே நாம் படிக்க கேட்ட இந்த வசனம், அதிலும் குறிப்பாக இந்த 34வது சங்கீதம் பக்தன் தாவீதினால் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிகின்றோம். இந்த சங்கீதத்தை தாவீது எந்த சூழலிலே அவர் எழுதுகின்றார் என்று சொன்னால்,
இந்த சங்கீதத்தின் அந்த மேல் பகுதியிலே அந்த அடைப்பு குறிக்குள்ளாக ஒரு 3-4 வரிகள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது தாவீது அபிமெலேக்கு என்று சொல்லுகின்ற ஒரு மன்னனுக்கு முன்பாக அவர் மாறு வேடத்தில் சென்ற பொழுது அவரால் இவன் தாவீது என்று சொல்லி அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட சூழலில் அங்கிருந்து அவரை விரட்டி விடப்பட்ட அந்த பின்னணியிலே இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகின்றார். இன்னும் எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவரை கொலை செய்வதற்காக சவுல் மும்முரமாக தேடிக் கொண்டிருக்கின்றார். இந்த தாவீதை கொலை செய்வதற்கு சவுல் தேடிக் கொண்டிருந்த சூழலில் ஒரு கட்டத்தில் இந்த தாவீது அவர் வேஷம் மாறி 1 சாமுவேல் 21வது அதிகாரத்திலே அவருடைய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேஷம் மாறி, அதாவது எப்படிப்பட்ட வேஷத்தை அவர் போடுகிறார் என்று சொன்னால், மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியக்காரனை போன்ற ஒரு வேஷத்தை இந்த தாவீது வேஷம் தரித்து அந்த ராஜாவிற்கு முன்பாக புகலிடம் தேடி செல்கின்றார். அபிமெலேக்கு என்று சொல்லுகின்ற ராஜாவிற்கு முன்பாக. அப்பொழுது இந்த ராஜா தாவீதை இவன் பைத்தியக்காரன் அல்ல, மாறாக இஸ்ரவேலின், அதாவது இனி வருங்காலத்திலே முடிசூடப்படுகின்ற மன்னன் தாவீது கடவுளால் தெரிவு செய்யப்பட்டவன் என்பதை அறிந்து பயந்து இவரை அங்கிருந்து விரட்டி விடுகின்றார். இந்த தாவீதுக்கு அடைக்கலம் கொடுக்காமல் அவரை அங்கிருந்து துரத்தி விடுகின்றார். அந்த தருணத்தில் சவுலுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம், அவரால் எப்பொழுது என்னுடைய உயிர் பறிபோகும் என்று சொல்லி பயந்து அடைக்கலம் தேடி சென்ற இடத்தில் அடைக்கலம் இல்லை, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி மனதிலே துன்பத்தோடு இருந்த தருணத்தில் எழுதப்பட்டதுதான் இந்த 34வது சங்கீதம். அதிலும் குறிப்பாக நாம் இங்கே படிக்க கேட்ட 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் காட்சி வைத்து எண்ணுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதாவது நான் வாழ்கின்ற இந்த உலகிலே, இந்த காலத்திலே பல்வேறு துன்பங்கள் எனக்கு வரலாம், மரண கண்ணிகள் என்னை சூழலாம், நம்பி சென்ற மனிதர்கள் என்னை புறக்கணிக்கலாம், அல்லது இழிவாக அசைப்படலாம், அல்லது உணவின்றி நாம் கஷ்டப்படலாம். நான் எப்படிப்பட்ட தருணத்தில் குறைவோடு இல்லை என்ற சூழலில் நான் வாழ்ந்தாலும் கடவுளை நான் தேடுகின்ற பொழுது எனக்கு ஒரு நன்மையும் ஒரு பொழுதும் குறைபடாது என்கின்ற இல்லாத சூழலிலும் இருக்கின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையின் வார்த்தையின் வெளிப்பாடுதான் இந்த 10வது வசனம். அவர் அங்கே ஒரு விலங்கினை அங்கே ஓவியாக சொல்லுகின்றார். சிங்கத்தை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய மூதாதையர்கள் வழியிலிருந்து நாம் சிங்கத்தை சொல்லுகின்றோம், காட்டிற்கு ராஜா என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த காட்டிலே ஏராளமான ஜீவராசிகள் உண்டு. சிங்கத்தை விட சரீரத்திலே பெரிதான விலங்குகள் உண்டு. இப்படி எல்லா ஜீவராசிகளை விட இந்த சிங்கம் ராஜா என்று முன்னோர்களால் அங்கே சொல்லப்படுகின்றது என்று நாமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அது வலிமை உடையது. இப்படி வலிமை உடைய காட்டிலே ராஜாவாக வாழ்கின்ற சிங்கத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பொழுதும் பசி என்பது இருக்காது. ஏனென்றால் வலிமை இருக்கிறது. எப்பொழுது பசி எடுத்தாலும் எந்த மிருகத்தையும் அதற்கு வேட்டையாடக்கூடிய சக்தி இருக்கின்றது, வலிமை இருக்கின்றது. சிங்கத்திற்கு பசி என்பதே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஒரு வேளை இந்த சிங்கம் கூட பட்டினியாக இருக்கலாம். ஆனால் யார் ஒருவர் கடவுளை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இந்த தாவீது சொல்லுகின்றார். ஒன்றை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது சற்று வேடிக்கையாக இருக்கின்றது. என்ன வேடிக்கை என்றால்,
இந்த தாவீது ஒரு நல்ல நிலையில் இருந்து கொண்டு இதை சொல்லவில்லை. ஒரு உன்னதமான பயம் இல்லாத ஒரு நல்ல ஒரு செழிப்பான இடத்திலிருந்து செழிப்பான வாழ்வு வாழ்ந்துவிட்டு இந்த வார்த்தையை அவர் சொல்லி இருந்தால் ஒருவேளை நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம், எளிதாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே தாவீது ஒன்றுமில்லாத வறுமையாக எதிரிகளுடைய கரத்தினால் எப்பொழுது என்னுடைய உயிர் பறிபோகும் என்று சொல்லி பயந்து போன தருணத்திலிருந்து அவர் சொல்லுகின்றார். சிங்கம் பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கடவுளை தேடுகின்ற மனிதர்கள் அவர்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு பொழுதும் குறைபடாது என்று சொல்லி, ஆகவே நீங்கள் கடவுளை தேடுங்கள், நானும் தேடுகிறேன் என்று சொல்லி அங்கே அவர் ஒரு விசுவாசத்தோடு ஒரு விசுவாச அறிக்கையை அங்கே மக்கள் தாவீதுக்கு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. ஒரு நன்மை குறைபடாது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தூய மத்தேயு நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகின்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். இங்கே அவர் சொல்வது போல நான் பலவீனனாக இருக்கிறேன், இல்லாத நிலையில் இருக்கின்றேன், வறுமையோடு இருக்கின்றேன், எந்த நன்மையும் இந்த உலகிலே எனக்கு இல்லை என்று சொல்லி மன சோர்வோடு இருப்பதை விட நீங்கள் கேளுங்கள், நீங்கள் தேடுங்கள், நீங்கள் தட்டுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி கிறிஸ்துநாதர் இங்கே ஒளிர்கிறார். பக்தர் தாவீதும் அதைதான் இங்கே தெளிவாக சொல்லுகின்றதை நாம் அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். இன்னும் அவர் சொல்லுகின்ற 23வது வசனத்தின் 1வது வசனத்திலே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். பாருங்கள், அங்கும் அவருடைய வார்த்தை ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இங்கே இந்த தாவீது அவருடைய பின்னணியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதுடைய தகப்பனார் ஈசாயினுடைய வீட்டிற்கு வருகின்றார். கடவுள் சொல்லி வருகின்றார், நீ ஈசாயினுடைய வீட்டிற்கு செல், இனி இஸ்ரவேலை ஆளப் போகின்ற ஒரு மனிதரை நான் அங்கே தெரிவு செய்ய போகிறேன் என்று சொல்லி, அப்பொழுது சாமுவேலும் தைல கொம்பை எடுத்து அவர் ஈசாயினுடைய இல்லத்தில் வருகின்றார். அங்கே ஈசாயை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் அடையும், இங்கிருந்து ஒரு மனிதரை கடவுள் ராஜாவாக மாற்றப் போகின்றார். அப்பொழுது இந்த ஈசாயினுடைய எல்லா பிள்ளைகளும் வருகின்றார்கள். முதலாவது வருகின்றார், இறுதியாக செழிப்பாக வருகின்றார். இப்படி 1, 2, 3 என்று அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து விட்டார்கள். இந்த சாமுவேல் ஒவ்வொருவரையாக பார்த்து ஆண்டவரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, நீர் தெரிவு செய்த மனிதன் இவன்தானா 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 என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. இப்பொழுது சாமுவேலுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஈசாயினுடைய பிள்ளைகளில் ஒருவரை நான் அரசனாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, இப்பொழுது ஈசாய் அவருடைய எல்லா பிள்ளைகளையும் இங்கே அழைத்து வந்து விட்டாரே, ஆண்டவர் ஆனால் யாரையும் தெரிவு செய்யவில்லையே, ஒரு குழப்பம். அப்பொழுது மீண்டும் சாமுவேல் கேட்கின்றார் அந்த ஈசாயை பார்த்து, உமக்கு இவ்வளவு நல்ல பிள்ளைகள் அல்லது இன்னும் வேறு யாராவது பிள்ளைகள் உண்டா என்று சொல்லி, அப்பொழுதுதான் தந்தைக்கு ஞாபகம் வருகிறது, ஓ, எனக்கு இன்னும் ஒரு மகன் உண்டு, இளையவன், அவன் தான் தாவீது. அவன் காட்டினிலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறான். பாருங்கள், அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த உறவு. பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது இந்த தாவீது பிள்ளைகள் பட்டியலிலே இல்லை. தகப்பனை மறந்து போய்விட்டார். இப்படி ஒரு மகன் எனக்கு உண்டு என்று சொல்லி அந்த அப்பாவுக்கே மறந்து போய்விட்டது. அந்த அளவுதான்
இந்த தாவீது இல்லத்திலே அவருக்கு அதிகாரம் இருந்தது. மற்ற சரீரத்திலே உடல் மிகுந்து பலம் மிகுந்த சரீர புஷ்டியான செழிப்பான சகோதரர்கள் எல்லாம் வீட்டிலே இருக்கின்றார்கள். ஆனால் சரீரத்திலே உடல் மெலிந்த சிறுவன் தாவீதுதான் கடினமான படை செய்வதற்கு நாடு மேய்ப்பதற்கு வனாந்தரத்திலே அனுப்பப்படுகின்றார். தந்தையினால் திராணி உள்ளவர்கள் வீட்டிலே இருக்கின்றார்கள், பணி செய்வதற்கு திராணி உள்ளவர்கள். ஆனால் பலனற்ற இந்த தாவீது வனாந்தரத்திலே ஒரு காலையில் சென்று மாலை வருகின்ற பணியில்ல அன்றைக்கு மேய்ப்பு பணி, வாரக்கணக்காக மாதக்கணக்காக நின்று தங்கி பணி செய்கின்ற பணிதான் அன்றைக்கு மேய்ப்பு பணி. அப்படிப்பட்ட பணி செய்வதற்கு சரீரத்திலே பலப்படுத்திய தாவீது அனுப்பப்படுகின்றார். தந்தை மறந்து போகின்றார், இப்பொழுது மகன் எனக்கு உண்டு என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், தாவீது அங்கே காட்டிலே அவர் ஆளுமைக்கு போகின்ற அந்த தருணத்திலே அவர் கிண்ணறம் தம்புருக்களை வைத்து பாடி இந்த சங்கீதங்களை எழுதுகின்றார், சொல்லுகின்றார். கர்த்தரின் மேய்ப்பனாக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் கூறக்கூடாது. கர்த்தரின் மேய்ப்பனாக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் தாவீது ஒரு செழிப்பான ஒரு செழுமையான வாழ்க்கையை இருந்து அவர் சொல்லவில்லை. மாறாக நான் சொன்னேன் அல்லவா, இடுக்கண்கள் உயிருக்கு பயந்து பெற்றோரால் இவன் பிள்ளையோ என்று சொல்லி மறந்த ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட துன்பம் நிறைந்த சூழலில் இருந்துதான் தாவீது சொல்லுகிறார், கடவுளினுடைய மேய்ப்பராக இருக்கின்றார், நான் ஒருபொழுதும் நான் மறக்க மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்வது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த அனுபவத்தில் தான் தாவீது மன்னனாக மாறுகின்றார். இப்பொழுது மன்னனாக மாறி தன்னுடைய கடைசி காலத்திலே தன்னுடைய மகன் சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அன்னைக்கு தாவீது சொல்லுகின்றார், தன்னுடைய மகன் சாலமோனை பார்த்து தாவீது சொல்லுகின்றார். 1 நாளாகவும் 28வது அதிகாரம் 9வது வசனத்திலே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ ஆண்டவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கு கைவிட்டு விடுவார். அது எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பல அனுபவங்களில் இருந்து கடந்து வந்த தாவீது தன்னுடைய கடைசி காலத்திலே தன்னுடைய மகன் சாலமோனை பார்த்து ஒரு நல்ல ஒரு அறிவுரையை கொடுக்கின்றார். கடைசி காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரைகள் சொல்வது போல இந்த தகப்பனாகிய தாவீது மகனாகிய சாலமோனுக்கு அறிவுரை தருகின்றார். அவர்கள் என்ன அறிவுரை? நாம் இப்பொழுது வாசித்த அந்த வசனம், என் குமாரனாகிய சாலமோனே, நீ ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் தேடுகின்றாயோ அப்பொழுது அவர் உனக்கு தென்படுவார். ஒருவேளை நீ அவரை தேடுவதற்கு விட்டுவிட்டால் அவர் உன்னை கைவிட்டு விடுவார். நீ ஆண்டவரை தேடினால் அவர் உன்னை நேசிப்பார். நீ அவரை தேடாமல் அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். அது உண்மையும் கூட. இந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே அது உண்மையாகவும் இருக்கின்றது. இந்த சாலமோனுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இந்த நாம் திருமறையிலே வாசிக்கின்ற நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த புத்தகங்களை எல்லாம் எழுதியவர் இந்த சாலமோன். பழைய ஏற்பாட்டிலே எருசலேம் தேவாலயத்தை கட்டியவர் சாலமோன். அன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற அந்த நாளிலே கடவுளுடைய ஆவியானவர் இந்த சாலமோனுடைய சரீரத்தில் அப்படியே வந்து கொண்டு அவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். எவ்வளவு ஒரு சிறப்பான நிலை! திருமலையிலே நாம் வாசிக்கின்ற பிரசங்கி, நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இதை எழுதியவர் சாலமோன். எருசலேம் தேவாலயத்தை இன்றும் நீட்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க எருசலேம் தேவாலயத்தை கட்டியவர் சாலமோன். அன்றைக்கு ஆலயம் திறப்பு விழாவிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர் இந்த சாலமோன். இப்படி கடவுளை
கடவுளை இவர் தேடின பொழுது கடவுள் இவரை தேடி அநேக நன்மைகளை இவர் மூலமாக செய்தார். ஆனால் பாருங்கள், மறுபக்கத்திலே ஒரு கட்டத்திலே இந்த சாலமோன் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை விட்டு விடுகின்றார். அவருக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனை ஆட்சிகளும் திருமறை சொல்லுகின்ற 1000 மனைவிகளை அவர் வைக்கின்றார். அதிலும் ஏராளமானவர்கள் பாகாலை வழிபாடு செய்கின்றவர்கள். அவர்கள் இப்பொழுது இவருக்கு நீர் கடவுளை தொழ வேண்டாம், ஆலயத்தை நேசிக்க வேண்டாம், பாகாலை நேசியுங்கள், விக்கிரக வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லி இவருடைய 1000 மனைவிகளும் இவருக்கு துர் ஆலோசனைகளை வழங்குகின்றார்கள். இப்பொழுது சாலமோன் விக்கிரக வழிபாட்டிற்கு நேராக செல்கின்றார். அவருடைய முடிவு இப்பொழுது பரிதாபமான சூழலிலே முடிவடைகின்றதை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். அன்றைக்கு தகப்பனாகிய தாவீது சொன்னார், மகனே, நீ கடவுளை தேடினால் அவர் உன்னோடு இருப்பார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை கைவிட்டு விடுவார். இந்த சாலமோன் கடவுளை தேடின பொழுது கடவுளுடைய கிருபை அவரோடு இருந்தது. இப்பொழுது கடவுளை விட்டு தூரமாக சென்ற பொழுது கடவுள் அவரை கைவிட்டு விடுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவைகளை சிந்திக்கின்ற நாம் நம்மை இந்த வேளையிலே ஒருவரும் திரும்பி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தாவீதை போல தாவீதுடைய வாழ்வை விட அதிகமாக மேலாக ஒருவேளை துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வியாதிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு அமர்ப்படலாம். ஆயினும் நாம் சோர்ந்து போகாதபடி அந்த கவலைகள், பிரச்சனைகள், கண்ணீர்களின் மத்தியிலே நம்பிக்கையோடு இந்த தாவீதை போல ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு தன்மை குறைவுபடாது தாழ்ச்சியடையே என்கின்ற ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை கடவுள் முந்தைய வாழ்விலே அவர் தரக்கூடியவராக இருக்கின்றார். இந்த தொழுகையை ஒளிபெருக்கியின் வாயிலாகவும் உள்ளங்களை கிறிஸ்துவுக்கு நேராக ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஒருகளும் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக ஏறெடுத்து நம்மை அர்ப்பணிப்போமா? நான் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், துயரங்கள் கடந்து வந்தாலும் கடந்து வருகின்ற பொழுது நாம் சோர்ந்து போகாதபடி நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் துணையாளராக இருப்பார், எனக்கு நன்மையை தருவார், என்னுடைய வாழ்க்கையை எதுவும் குறைபடாத சூழலை தருவார், நான் தாழ்ச்சியடையாத அனுபவத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வை நாம் வாழ்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆகவே நாம் கூட தன்னுடைய பாடல்களை சொல்லுகின்ற பொழுது விசுவாசியின் காதல் பட இயேசு என்ற நாமம், அந்த இயேசு என்று சொல்லுகின்ற நாமம் கடவுளை விசுவாசிக்கின்றவர்களுடைய காதல் படுகின்ற பொழுது பசித்த ஆத்மாவிற்கு பசியாற்றப்படுகின்றது, துயரத்தை மாற்றக்கூடியது, உள்ளத்தில் காயத்தோடு இருக்கின்றவர்களுடைய காயங்களை மாற்றக்கூடியது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிருபையை பெறக்கூடியது என்று சொல்லி பக்தர் சொல்லியிருந்தார். அந்த ஒரு எண்ணத்தோடு அனுபவத்தோடு நாம் இணைந்து 282வது கீதத்தை நாம் பாடுவோம். விசுவாசியின் காதல் பட இயேசு என்ற நாமம் என்ற 282வது கீதத்தை நாம் இணைந்து பாடுவோம். We
சிங்கள் தொட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு இடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கேட்ட செய்தியை நினைவு கூறுவோம். தன்னுடைய வாழ்க்கையிலே உயிருக்கு பயந்து இல்லாத சூழலிலே, வறுமையான சூழலிலே, மனிதர்களால் நம்பினவர்களால் புறக்கணிக்கப்பட்ட தருணத்திலே, ஆனால் மனதிலே நம்பிக்கையோடு மனதிலே நிறைவோடு சொன்ன மற்ற தாவியினுடைய வார்த்தைகள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஒரு இடம் திரும்பி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அநேக துன்பங்கள், பலவீனங்கள், துயரங்கள், கவலைகள், சஞ்சலங்கள், பாரங்கள், நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மனிதர்களால் புறம் கூறப்படுகின்ற நிலையிலே நம்முடைய வாழ்வு காணப்படலாம். நம்பின மனிதர்களால் கைவிடப்பட்ட தருணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகின்றது, கடவுளை நம்புகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நான் தாழ்ச்சியடையேன். நீ கடவுளை தேடினால் அவர் உன்னோடு இருப்பார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை தேடுவோம். எந்த சூழலாக இருந்தாலும் நம் ஆண்டவரை முழு மனதோடு தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நன்மையாக மாற்றித்தர போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் தந்தையாம் கடவுளே,
ஒரு முறை கூட உம்மை நன்றி உணர்வோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. இந்த பரிசுத்த தொழுகையிலே ஆண்டவர்களை அழைத்து வந்தீர். இல்லங்களிலே ஒலிப்பதிக்கு வாயிலாக தொழுகையிலே கொண்டு வருவதற்குரிய கிருபைகளை தந்தீர். உம்மை நன்றி உணர்வோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவும், எங்களுடைய வேண்டுதல்களை உம் சமூகத்திலே தெரியப்படுத்தவும் ஆண்டவர் துணை செய்கிறேன். நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசற்படியை விதிப்பதற்கும் நாங்கள் தகுதியற்றவர்கள் தந்தையே. 1000 ஆண்டவர்களை தகுதிப்படுத்தி இருக்கின்றேன். உம்மை அப்பா பிதாவே அழைப்பதற்குரிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் மகனாக பிரிவு செய்திருக்கிறேன். உம்முடைய அன்பின் பிரமாணத்தை எண்ணி உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. பக்தர் தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் வறுமையான தருணத்திலே சொல்லுகின்றார், நம்பிக்கையோடு சொல்லுகின்றார், விசுவாசத்தோடு சொல்லுகின்றார். சிங்கம் கூட பட்டினியாக இருக்கலாம், ஆனால் கடவுளை தெரிந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைக்கூடாது என்று சொல்லி இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய உதவிகளிலும் கடந்து வரட்டுமையா. இதே போல எங்களுடைய வாழ்வு எல்லா நிலையிலும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் துணை செய்யும். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்துவதாக, ஒவ்வொருவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கப்படுகிறார். நாங்கள் எல்லாம் திருச்சபையிலே ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற அனுபவத்தை விரைவிலே ஆண்டவர் பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பும் ஆசீர்வாதமும் எங்களோடு கடந்து வருகிறது. இவைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் அனாதி சிநேகமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.